ஹாய், வெல்கம் டு தி விஷ் அகாடமி. நம்ம ஹெர்பல் காஸ்மெட்டிக் சீரீஸில் இன்றைக்கி மெல்ட் அண்ட் போர் சோப் மேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெல்ட் அண்ட் போரில் என்ன இருக்குது, இதில் எனக்கு என்ன ரிசல்ட் வந்துடும், இது வந்து சேல் இருக்குமான்னு கேட்குறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒயிட் லேபிளிங் பார்ட்னருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய மஞ்சிஸ்டா, குப்பமேனி அண்ட் சார்கோல் அண்ட் தென் நம்மளுடைய முல்தானி மெட்டி 400 சோப்ஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் பேஸ், நம்மளுடைய நேச்சுரல் பேஸு. இது நம்மளே ரெடி பண்ணுற ஆயில் பேஸ்டு பேஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ்எல்எஸ், பார்பன் இந்த மாதிரி போடாமல் பண்ணுறப்போ தான் அது வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். கோல்டு ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்கும். அதை கம்பேர் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு இல்லைனாலும் நல்ல ஒரு ரிசல்ட் மார்க்கெட்டில் நார்மலாக கிடைக்கக்கூடிய சோப்பை விட அதிகமாக கிடைக்கும். ஸோ இதில் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆயிலி எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நேச்சுரல் பேஸ் வச்சு பண்ணிங்கன்னா மட்டும் கண்டிப்பாக இந்த ரிசல்ட் இருக்கும். இதில் நான் குப்பமேனி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு சோப்புக்கு 3 கிராம் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது 100 கிராம் சோப்புக்கு 3 கிராம் பவுடர். ஸோ 5 சோப் ரெடி பண்ண போகிறேன், 15 கிராம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ரிப்பீட்டடாக நான் சொல்லிடுறேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இந்த மாதிரி 15 கிராம் பவுடர் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எசென்ஷியல் ஆயில் அண்ட் அரோமா யூஸ் பண்ணணும். நேச்சுரல் பேஸாக இருக்கணும். இது வந்து ஹோம்மேட் நேச்சுரல் பேஸ், அதனால மட்டும்தான் இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ மினிமம் 3 எசென்ஷியல் ஆயில், ஒரு அரோமா யூஸ் பண்ணுங்கள். அரோமாவை பொறுத்து pH பேலன்ஸ் கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரோமா அண்ட் எசென்ஷியல் ஆயிலில் பர்டிகுலராக இருங்க. மினிமம் 3 ஆயில்னு சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியர்பைலேயே கண்டிப்பாக நம்மளுடைய பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்லேயே விட்டமின் இ ஆயில் கிடைக்கும். அதை தவிர்த்து காமனாக எல்லா ஸ்கின் டோனுக்கும் யூஸ் பண்ண மாதிரியான 2 எசென்ஷியல் ஆயில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எசென்ஷியல் ஆயில் 100 கிராம் சோப்புக்கு 3 ட்ராப் அப்படின்ற விகிதத்தில் நீங்கள் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மெல்ட் பண்ணி ஹீட்டில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வச்சு பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட மோல்டை வந்து நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரப்பிங் ஆல்கஹால் வச்சு எப்போதுமே நீட் அண்ட் க்ளீனாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம சோப்ஸை வந்து போர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது போர் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட சோப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ சிலர் வந்து கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து குப்பமேனி லீஃப் கிடைக்குது, நாங்கள் அதை பியூரியாக ஆட் பண்ணலாமா? பியூரியாக ஆட் பண்ணலாம். அப்போவுமே 3 to 5 கிராம்ஸ் அப்படின்றது தான் மேக்ஸிமம் லெவலு. எனக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக சும்மா வந்து ஒரு கப் சைஸ்லையோ அப்படி இல்லைனா 10 to 15 கிராம்ஸோ ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட ஹார்ட்னஸ் அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு சோப் வந்து ஹார்டாக வரவே வராது. எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ரீசன் இதுதான். அதே மாதிரி பேஸ் கரெக்டாக இல்லாத பட்சத்திலும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். இப்போ நம்ம சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் அண்ட் நம்மளுடைய ரேட் வைஸ் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ மோல்டு வேணாலும் வாங்கிக்கலாம். இதுவே உட்டன் மோல்டெல்லாம் எடுக்க போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு கட்டர் எல்லாமே சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மால் ஸ்கேலில் மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு வச்சு யூஸ் பண்ணுறது பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்மளோட சோப் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக பாராக வெளியே வந்திருக்கு அப்படின்றது. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோன்றதும் மெயின். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளோட ஒயிட் லேபிளிங்காக நம்ம பண்ணியிருக்க ப்ராடக்ட். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய பேஸ், எசென்ஷியல் ஆயில், ஹெர்பல் பவுடர் எதுவாக இருந்தாலும் பர்டிகுலராக எடுங்க. இதுவே எசென்ஷியல் ஆயில் வச்சு பண்ண போகிறீங்கன்னா 3 ட்ராப்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பவுடரை வந்து ஆட் பண்ணுறப்போ இதோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பியூரியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் கம்மியாக இருக்கும். இதுதான் வேரியேஷன். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே போகும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். குப்பமேனி பவுடருக்கு பதில் மஞ்சள், அதுக்கப்புறம் நம்மளுடைய கஸ்தூரி மஞ்சள், இதுலேயே வந்து நம்மளுக்கு நலங்கு மாவு, இதெல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோப்ஸ் வந்து செம சூப்பராக வரும். ஸோ இதே மாதிரி அழகான ஒரு டுட்டோரியல் வீடியோவோட நெக்ஸ்ட்டு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Anita Raj.